ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சுங்களா மதியானம்? ஓகேங்க. நான் பார்த்தீங்கல்ல சாப்பிட்டே படுத்து தூங்கிட்டேங்க நல்லா. ஐயோ, இதுக்கு தாங்க படுக்கிறதே இல்லை, அத்தனை வேலை கிடக்குதுங்க. வேலையெல்லாம் செய்யாமல் வந்து தூங்கிட்டேங்க. போய் இனி வேலையை பார்ப்பேங்க. சரி தூங்கி எந்திரிச்சு உங்கள் வீடியோ பார்த்தேங்களா, அப்படியே இந்த அம்மா கருப்பு சேலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா, அதுக்கு தான் பேசாமல் இருக்க முடியலைங்க என்னால். ஆமாம், அப்படியே இவங்க குஷி பட ஜோதியான்னு நினப்பு. அப்படியே இவங்க கருப்பு சேலை கட்டிட்டாங்கன்னா அப்படியே தக 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 தகன்னு அப்படியே மின்றாங்க. அப்படியே கருப்பு சேலை கட்டிட்டா வச்ச கண்ணு வாங்காமல் எல்லாரும் இந்த அம்மாவை தான் பார்க்குறாங்களாம்மாங்க. அப்படியே இந்த ஆளுங்க அந்த பொறாமையில் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களாம்மாங்க. ஐயோ 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 ஐயோ, அளப்பறை கொடுங்கப்பா, ஒரு அளவுக்கு கொடுங்க. அளப்பறை கொடுத்தாலும் ஒரு அளவுக்கு கொடுங்க. ரொம்ப ஓவராக இருக்குது இதெல்லாம். பார்த்தா எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வருது. அங்கே கருப்பு சேலை கட்டினா அங்கே என்னாடி தெரியுது? ஏண்டி அங்கே என்னாடியே இருக்குது சவுரு சொல்லு. ஏனுங்க, ஏதோ கலராக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப கலராக இருக்கிறவங்க கருப்பு புடவை கட்டினா கூட கொஞ்சம் எல்லாம் கண்ணை ஒவ்வொருத்தவங்க அப்படி என்னடா அது கலராக இருக்கிறாங்க, அந்த கருப்பு சிலைக்கு எடுப்பாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன இருக்குது? காஞ்ச கருவாடு, இதுக்கு என்ன இருக்குது? இது போய் அப்படியே கருப்பு சேலை கட்டுனா எல்லாரும் மயங்கிடுவாங்களாம். நீ தலை சீவிட்டு இருக்கிற வீடியோ ஒன்று எடுத்ததுலேயே தெரிஞ்சிச்சு நீ என்ன கலருன்னு. நீ என்ன கலருன்னு திருப்பூரில் இருக்கும்போது அவனை எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க, பார்த்துட்டோம். அதனால சும்மா அலப்பறை கொடுக்காத. கருப்பாக இருக்கிறவங்களுமே கருப்பு புடவை கட்டுறாங்க, எத்தனையோ பேர் கட்டுறாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் யாருக்குமே அப்படியெல்லாம் இல்லையே. கலர் அப்படியே இந்த அம்மாவுக்கு கலராக இருக்கிறோன்னு கற்பனையில் வாழாத. நம்ம கலர் என்னென்னமோ நம்ம அண்ணா. இப்போ நான்லாம் கருப்பு தானே, என்ன சகப்பா சொல்லு? நாங்கள்லாம் கருப்பு புடவை எல்லா கலர் புடவையும் தான் கட்டுறோம். இதில் என்ன இருக்குது? அப்படியே இந்த கருப்பு புடவை கட்டிட்டு அந்த அம்மா அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருப்பாங்களாம். அப்படியே அந்த ஆளுக்கு பொறாமை. அந்த ஆள் வேறு சின்ன வயசு பையன், இந்த அம்மா சின்ன வயசு பிள்ளை. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையில் பொங்குறாங்களாம். மூதேவிகளா, நீங்களாம் கட்டையில் வர வயசில் ஆகிட்டீங்க. இன்னும் என்ன? அப்படியே சின்ன புள்ள, அப்படியே அந்த ஆள் சின்ன பையன். போய் பேரனை பாரியா நீ எல்லாம்? ஆளைப்பாரு முகர கட்டைய. வயசான காலத்தில் இந்த வயசுலேயும் இப்படி உட்காந்துட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற. இதில் வேறு எல்லாம் கமாண்டு ஓடுறவங்க வந்து நீங்கள் தின்னு தெரிக்கிறத பார்த்து எல்லாம் உங்களுக்கு பிடுங்குதான் முகரக்கட்டை. வயசான காலத்தில் அளவை திங்கணும், செமிக்கிற வயசு இல்லை அவன் வயசு. ஆளைப்பாரு. நல்லா வயசான காலத்தில் நிறைய தட்டு நிறைய திங்கிறது ஜீரணமாலின்னா கமாண்டு ஓடுறவங்க. யார் வந்து வீடியோ எடுத்து போட சொன்னா? யார் போட சொன்னாங்க? நானில் நீ எல்லாம் சமைக்கிற வீடியோலாம் போட்டாலும் நான் பார்க்கவே மாட்டேன். என்னத்தை சமைக்கிற? எல்லோரும் சமைக்கிறத தானே சமைக்கிற, இது என்னத்தை போய் பார்க்குறதுன்னு? அப்படியே இவங்க தும்முனா பார்க்குறாங்களா, இரும்புனா பார்க்குறாங்களா? பெருமை வேற. கோயிலுக்கு போகிற மூதேவி கருப்பு சேலை கட்டிட்டு போவாங்களா யாராவது? எல்லா சாமி மேலேயும் பொய் சத்தியம் பண்ணி வைக்கிற. நேற்று நைட்டு தான் அந்த அடி அடிச்சுக்கிட்டீங்க, நாயாட்ட கழுதையாட்ட கத்திக்கிட்டு இருந்தீங்க 2 பேர். இப்போ பார்த்தா இப்படி போயிட்டுருக்குறீங்க. மக்களுக்கு எதுக்கு இவ்வளோ மன உளைச்சல் கொடுக்குறீங்க? ஒரு அளவுக்கு கொடுங்க. அப்படியே இந்த அம்மா 500 சேலை கேட்டாங்களா, அந்த ஆள் 1500 எடுத்து கொடுக்குறோம். அது எனக்கு மேய்ச்சம், இதே மாதிரி இதே மாதிரி எடுன்னாங்களேன். எல்லா பக்கம் பொம்பளை தான் ஆம்பளைக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க, இப்படி எடு அப்படி எடுன்னு. ஆம்பளை எங்கேயாவது எடுத்து கொடுத்துருப்பானே? உனக்கு எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு போ உன் புருஷன். எங்கள் வீட்டையெல்லாம் போகணுன்னு இந்த துணி எடு, இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. கூடையே நின்றுட்டு தாங்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதை எடு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்லேயும் எல்லா ஆம்பளையும் சொல்லுவாங்க அவங்க பொண்டாட்டிக்கு, இந்த துணி எடு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உங்களை மாதிரியெல்லாம் இல்லை, மேட்சுக்கு மேட்சாக நம்ம 2 பேரும் போடுவோன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை எடுத்துக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. நானும் சுற்றி அடிப்பேன். உடனே சொன்னோடனே நீ சொன்னால் அந்த துணி நான் எடுத்து போடணுமான்னு நானும் போய் வீம்புக்கு கடை ஊரம் சுற்றுவேன். சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அதே துணியை எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான். இவங்க அப்பாங்க கேட்பாங்க,
நான் தான் முதல்லயே அதை எடுக்க சொன்னேன்ல, நீ கடையே ஊரா சுற்றிட்டு அப்புறம் இதையவே தூக்கிட்டு வர, ஏன் வேறு சேலை உனக்கு பிடிக்கலையாம்பாங்க. அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க. நீ புருஷங்களோட வாழ்ந்துருந்தா தானே தெரியும். புதுசாக ஒரு காலில் புருஷன் கேளுட்டு புருஷன் கிடச்சோன்னையும் உனக்கு அது ஒரு அதிசயமாக தெரியுது. அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற. நம்மளாம் நினைப்போம்மாங்க, ஐயோ பொண்டாட்டிக்கு துணிமணி எடுக்கல, பேரனுக்கு துணிமணி எடுக்கல, அவங்களையெல்லாம் விட்டு போட்டு இப்படி இவ தான் முக்கியமாக, இவன் மேலே தான் அக்கறையா, இவளுக்கு மட்டும் செய்கிறாங்களா அப்படின்னு நம்மளாம் மன உளைச்சல் ஆகுமாமாங்க. அப்புறம் இவளை கூட்டிகிட்டு சுற்றுறா நம்ம, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோமாம்மா. அந்த ஆள் பொண்டாட்டிக்கு அதுக்கு இதெல்லாம் பார்க்காது, இதுக்கெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது. ஏனுங்க, எல்லாம் செய்கிறதுக்கு தான் மற்றவங்கெல்லாம் கொண்டாந்து காசு கொட்டுறாங்களோ. அதனால் புருஷன் எங்கேயோ ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வரட்டுன்னு விட்டுச்சு. ஆனாலும் சும்மா ஒப்புக்கு உட்காந்துக்கிட்டு பேசு. நம்மளுக்கெல்லாம் வர்றவங்க அந்த பொம்பளைக்கு வராது. அதுக்கு அதோட லவ்வருக்கு பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்ட முடியலையேன்னு அது வருத்தத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குதுங்க. ஓகேங்க, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையாட்டு இருக்குதுங்க. அந்த ஃபோனில் அப்படி இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்து மக்கள் மன உளைச்சல் ஆகும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்படியே இவன் மேலே தான் அக்கறை இருக்கிற மாதிரி இந்த ஆள் இவன் மேலே தான் அக்கறைங்க. உண்மையாலுமே அந்த பொம்பளைக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு அக்கறையாக கவனிக்கிறது இல்லை. அது சொல்லுதே, நீ இதுக்கெல்லாம் அனுபவிப்ப, அதுக்கெல்லாம் அனுபவிப்ப, நீ நினச்சா போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு கூட வச்சு வாழலாம். ஆனால் நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற? அந்த எங்கேயோ இருக்கிற அவனெல்லாம் உன்னை பாப்பான்னு நீ எல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறியா? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவனை கொண்டாந்து வச்சு வாழ்ந்து அதில் உன்னை